எனக்கு இந்த ஃபீல்டு தான். எனக்கு பாட்டில் விடுப்பா, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம்ப்பா, ரொம்ப அழுது அடம் பிடிச்சதான் அந்த இங்கே நான் வந்து பிறந்தது தான் வருத்தம் எங்களுக்கும் இவனுக்கும் ஏழாம் பொருத்தம். ஸோ இது ஒரு பாட்டி வயசு. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. பூட்ட புஞ்சைய தொலைச்சான், பாட்ட நஞ்சைய தொலைச்சான், கல்லா கடவுளும் கிடக்க காடானோ கூலி குடியானோ, ஜெயிச்சிடு கண்ணு ஜெயிச்சிடு கண்ணு. அந்தோனிதாஸ் அண்ணாவை நான் பார்க்குறேன். அப்போ வந்து சின்ன பொண்ணாக்கா, நம்ம வேல்முருகன் தம்பி, இன்னும் நிறைய ஃபோக் சிங்கர்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு இந்த ஃபீல்டு தான். எனக்கு பாட்டில் விடுப்பா, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம்ப்பா, ரொம்ப அழுது அடம் பிடிச்சதான் அந்த நாங்கள் பாட்டுக்கு வருவோம். இப்போ நிறைய பாடங்கள் கற்றுப்போம். இப்போ இதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அப்போ வந்து யசோதா அம்மா பாடும்போது யசோதா அம்மா வாய்ஸ், கிருஷ்ணனுடைய வாய்ஸ் பாடும்போது கிருஷ்ணன். மாடு மேய்க்க கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், கஜீன பாலும் வேணாம் கற்கண்டும். ஏன்னா மாடு மேய்க்க போனோடனே கிருஷ்ணருக்கு அழ வந்துடுது. கற்கண்டும் சீனி வேண்டாம், உல்லாசமா ஆடி பாடி ஒரு நொடியில் திரும்பிடுவேன். இங்கே நான் வந்து பிறந்தது தான் வருத்தம் எங்களுக்கும் இவனுக்கும் ஏழாம் பொருத்தம். ஸோ இது ஒரு பாட்டி வயசு. அரவணைப்பு அந்த ஃபேமிலியோட, அந்த ஃபேமிலியில் நானும் ஒருத்தையும் கூட சொல்லுவாங்க. நிறைய நான் அவங்களோட நான் நிறைய பயணங்கள் பண்ணியிருக்கேன். சேலையை கண்டாரோம் அம்மா சிரிப்பை கண்டாரோம், ஒய்யாரம் ஒய்யாரம் ஒண்டுங்க எல்லாரும். ஹை அதை நான் ட்ராக் தான் பாடினேன், ஆனால் அதுவே ஓகே ஆயிடுச்சு. பொன்ராம் சார் வந்து மியூசிக் ஃபீல்டில் நீ விட்டா பெரிய ஆள் ஆக முடியாதுன்னு யார் சொன்னது? ஜில்லா அசந்து நிற்கும் சிலுக்கோட சித்தி பொண்ணு, நல்லா உடுக்கடிச்சா உனக்கு நான் அத்தை பொண்ணு, ஒரு சனம் கூடி நின்னா உத்தமிய போல் இருப்பேன், ஒத்தையில நீயும் வந்தா மத்த கதை நான் படிப்பேன். ஜில்லா சந்து நிற்கும் சிலுக்கோட சித்தி பொண்ணு, நல்லா உடுக்கடிச்சா உனக்கு நான் அத்தை பொண்ணு. இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து இந்த சோஷியல் மீடியா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதில் பாட்டு பாடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த இசைத்துறைக்குள்ளே வந்த காலத்தில் அந்த மாதிரியான எந்த விஷயமுமே இல்லை. அப்போ அது எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? அந்த காலத்துக்கு அது நல்லா தான் இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மீடியாக்களில் வரல, அந்த மாதிரி வந்து வாழ்ந்தவங்களும் கிடையாது. அந்த காலத்தில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பாட்டு வருவோம், இப்போ நிறைய பாடங்கள் கற்றுப்போம். இப்போ இதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த குழந்தைங்க கையில் இப்போ மீடியான்னு இருக்கும்போது அதில் வந்துடுறான். செல்ஃபோனில் யூடியூப் அவங்களே ஒன்று உருவாக்கி, இன்ஸ்டாகிராமு அவங்களுக்கு தேவையில்லைங்கிற நான். நீ இன்னும் சாதிக்கலை, இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே எதுக்கு இதை மாதிரி தானே? அதனால் நல்லா வந்துட்டா சந்தோஷம். அதனால் அவளோட லைஃப்பில் ஏதோ பிரச்சனைகள் வருதுன்னும் போது அது தேவையில்லை. இப்போ நாங்கள்லாம் வந்த காலத்தில் அப்போ வந்து சப்தஸ்வரங்களை நான் ஃபஸ்ட்டு வந்தேன், ராகமாலிகாவில் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ இதுவே எங்களுக்கு அப்போ இருந்த ஒரு இதில் அதுவரை ஒரு பெரிய சாதனை தான் எனக்கு. அதனால் அதுக்கு எதுக்கும் பார்க்கும்போது எனக்கு கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம இருக்க காலத்தில் இப்படி இல்லையே. இப்போ என் குழந்தை அதை நல்லதானே பயன்படுத்திக்குது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. வந்து நீங்கள் உங்களுக்கும் ஆண்டோனிதாஸ் சார் அவங்களுக்கும் இருக்க அந்த பாண்ட் அதை பற்றி சொல்கிறீங்க? ஆமாம், இது வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு இது. ஏன்னா நாங்கள் வந்து தாஜ்னூர் சார், மியூசிக் டைரக்டர் தாஜ்னூர் சார் வந்து திருக்குறளை வந்து நாட்டுப்புற வடிவில் மையமாக கொண்டு நிறைய பண்ணினாங்க. அப்போ தான் நான் அந்தோனிதாஸ் அண்ணாவை நான் பார்க்குறேன். அப்போ வந்து சின்ன பொண்ணாக்கா, நம்ம வேல்முருகன் தம்பி, இன்னும் நிறைய ஃபோக் சிங்கர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கோபாலகிருஷ்ணன்ட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு அவர் வந்து எல்லாம் சேர்ந்து இந்த பண்ணினாங்க. அப்போ பிரிவுடைமைன்ற ஒரு அதிகாரத்தில் நான் வந்து கணவனை பிரிஞ்சு வெளியூருக்கு போன கணவனை பிரிஞ்சு அந்த பாட்டு ஒன்று நான் பாடியிருப்பேன். அப்போ தான் எனக்கு அந்தோனிதாஸ் அண்ணா அங்கே வந்தாங்க. வந்துட்டு இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா பாடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அப்போ அண்ணாவும் ஃபீல்டுக்குள்ளே நல்லா வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைம், நல்லா வந்துட்டுருக்காங்க அண்ணா. வண்டியில் நெல் வரும்லாம் அப்போல்லாம் பயங்கர ஹிட்டு. அப்போ பார்த்துட்டு நல்லா பாடுற ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் என்னோடய கணவர் அப்போ அந்த இதுலேயும் வந்திருந்தாங்க என்னோடய கணவர். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கூட கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதை தான் சொன்ன பாருங்க, ஒரு திரியை போட்டு ஏற்றினேன். அதில் அந்த அண்ணாவுக்கும் அவங்க ஃபேமிலி ரீதா அன்னிக்கும் நிறைய பங்கு உண்டு. ஏன்னா போகிற வழி ஒரு பாதை தான், தனக்கு வர வாய்ப்புகளெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த போட்டியான ஒரு இதில் இப்படியும் அவங்க நிறைய பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. அன்றைக்கி அவங்களுடைய
அரவணைப்பு அந்த ஃபேமிலியோட அந்த ஃபேமிலியில் நானும் ஒருத்தையும் கூட சொல்லுவாங்க. நிறைய நான் அவங்களோட நான் நிறைய பயணங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணாவும் சரி, அண்ணியும் சரி, அவங்களோட பயணிக்கும்போது எனக்கு அதில் தான் எனக்கு வெற்றியை முதல்ல இதுதான் பாதைன்னு கண்டுபிடிச்சதே அவங்க கிட்ட இருந்து தான். கண்டிப்பா மேம். இப்ப நாங்க உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே நீங்க கர்நாடிக் சிங்கிங் படிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க பாடுற பாட்டு எல்லாமே ஒரு மாரி ஃபோக் சாங்கா இருக்கு. எப்படி இத சூஸ் பண்றீங்க மேம்? இல்ல கர்நாடிக் பார்த்தீங்கன்னா, நான் ஆசைப்பட்டது என்னன்னா, ஃபோக்கு தான். நான் முன்னாடி நிறைய சினிமா பாடல்கள் நார்மலா நம்ம பாடுறது தான். இப்போ இந்த ஃபீல்டுக்கு வரலாம் நான் சாதாரண ஒரு சினிமா பாட்டு பாடிட்டு ஒரு அம்மாவா இருந்திருப்பேன். இப்போ கர்நாடிக் எங்க அப்பாவுக்கு என்னன்னா, அத முறையா கத்துக்கணும் அந்த பொண்ணு. நல்லா பாடுது. எங்க அம்மா நல்லா பாடுவாங்க. ஸோ அந்த பாட்டு முறையா கத்துக்கிட்டோம். இதோட போயிடக்கூடாது அப்படின்ட்டு, எனக்கு இந்த ஃபீல்டு தான். எனக்கு பாட்டுல விடுப்பா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா. ரொம்ப அழுது அடம் பிடிச்சு தான் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணினேன். ஆனா இது வேற, அது வேற. அதையும் இதையும் நம்ம மிங்கிள் பண்ணிக்கவே கூடாது. அப்பா இருக்காங்க, அம்மா 2 பேருமே நம்மளோட உசுரு தான். ஆனா அப்பா வேற, அம்மா வேற இல்லையா? கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என் அப்பா. இல்ல ரொம்ப பிடிச்சது அம்மா, ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்பா. ஸோ கிளாசிக்கல் என்னோட அம்மா, ஃபோக் என்னோட அப்பா. ஸோ இதுக்கு அதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. என்னோட அப்பா, என்னோட அம்மா. அந்த மாதிரி. மேம் இந்த விஷயத்த ரொம்ப அழகா கியூட்டாவே சொன்னீங்கன்னு சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு குழந்தை வாய்ஸ் கொடுத்தா குழந்தை வாய்ஸ்லயும் பாடுறீங்க. ஆமா. ஒரு அம்மா வாய்ஸ் கொடுத்தா அம்மா வாய்ஸ்லயும் பாடுறீங்க. பாட்டி வாய்ஸ் கொடுத்தா பாட்டி வாய்ஸ்லயும் பாடுறீங்க. எங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை லைவா பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஒரு பாட்டு அந்த மாதிரி பாடிடலாமா மேம்? கண்டிப்பா. இப்போ கிளாசிக்கல்ல யசோதா, கிருஷ்ணா. நான் டான்ஸுக்கு நிறைய பாடியிருக்கேன். கிளாசிக்கல் டான்ஸுக்கு. அப்போ யசோதா அம்மா பாடும்போது யசோதா அம்மா வாய்ஸ், கிருஷ்ணனுடைய வாய்ஸ் பாடும்போது கிருஷ்ணன். அப்போ மாடு மேய்க்க கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பால் தரேன், கற்கண்டும் சீனி தரேன், காய்ச்சின பால் தரேன், கற்கண்டும் சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தார, வெளியினிலே போக வேண்டாம், மாடு மேய்க்க கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். இது யசோதா. காய்ச்சின பாலு வேண்டாம் கிருஷ்ணா. இப்போ கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கேன் எனக்கு. கற்கண்டும் சீனி வேண்டாம், காய்ச்சின பாலு வேண்டாம், கற்கண்டும். ஏன்னா மாடு மேய்க்க போனோடனே கிருஷ்ணருக்கு அழ வந்துடுது. கற்கண்டும் சீனி வேண்டாம், உல்லாசமா ஆடி பாடி ஒரு நொடியில் திரும்பிடுவேன், உல்லாசமா ஆடி பாடி ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி. ஸோ கிருஷ்ணா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அந்த மாதிரி. அப்புறம் ஃபோக்ல அந்த பாட்டி வயசுல சினிமாவிலேயும் நான் பாடியிருப்பேன். எங்கனமிட்டது இங்கே நான் பிறந்தது தான் வருத்தம், எங்களுக்கும் இவனுக்கும் ஏழாம் பொருத்தம். ஸோ இது ஒரு பாட்டி வயசு. மேம் இப்போ நீங்க ஒரு காலேஜோட ப்ரொஃபஸர், ஒரு மியூசிஷியன், ஒரு அம்மா, எல்லா ரோலையுமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்? எப்படி இருக்கு இந்த 3 ரோலையும் மெயின்டைன் பண்றது? ஒரு பக்கம் பைத்தியம் முடிச்சிடும், ரொம்ப டீப்பாக போனால் மென்டல் ஆகிடலாம். இல்லை இது நல்ல, நான் அதான் சொன்னேன், எந்த விஷயத்தையுமே நான் ஹாப்பியாக எடுத்துப்பேன். நீ திட்டினாலும் ஹாப்பி, சந்தோஷப்படுத்தினா நான் ஹாப்பி, புகழ்ந்தாலும் பாசிட்டிவ். ஆமாம் பாசிட்டிவ். எனக்கு நிஜமாவேங்க, நான் எனக்கு நிறைய விஷயம் நான் பாசிட்டிவாகவே எடுத்துப்பேன். திட்டினா கூட இது திட்டுறது ஒரு யாருமே நம்மளை திட்ட மாட்டாங்க. நம்ம மேலே உரிமை இருக்கிறவங்க, நம்ம மேலே அக்கறை. ரோட்டில் நடந்து போய்ட்டுமே மூதை ஒழுங்கா போ, இது என்னன்னா நம்ம போனால் என்னன்னா அவன் போகல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அக்கறை. ஸோ பாசிட்டிவ் தான். குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு கோவ தாபங்கள் வரும், அடிப்பை, அது தாய்க்கு உண்டான எல்லாமே. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக லெவல் பண்ணிக்கணும். அதேமாதிரி காலேஜில் அதுவும் ஒரு லெவல். எல்லை மீறி போனால் தான் எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால சினிமா துறை அது எப்போ நம்மளுக்கு மாதத்தில் 1, 2 இப்படி தான் வரும். ஆனாலும் உயிரோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் 3மே. அதனால் 3மே என்னும்போது ஒரு ஹாப்பியாக தான் எடுத்துக்கணும். அதை கஷ்டமாக எடுத்தோம்னா நம்ம உடம்பும் சோர்ந்து போயிடும், உள்ளமும் சோர்ந்து போயிடும். இது ஒரு ஹாப்பியாக எடுத்துகிட்டு இப்போ போனோம்னா குழந்தைங்க உட்காந்துருப்பாங்க, வேக வேகமாக நடந்து தான் வரும். 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் காலேஜுக்கும் வீட்டுக்கும், நடந்து தான் ஓடி வரணும். அப்போ சின்னவன் வந்துடுவான், முன்னாடி 3:30க்கு வந்துடுவான், நான் 4:30க்குள்ளே நான் போய் ஆகணும். அப்போது கால்கள் நான் சொன்னது அது கேட்காது, அவன் தனியாக இருப்பான், ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ஹாப்பி தான். எவ்வளோ நாள் ஓட முடியும்? ஓடுற வரைக்கும் ஓடுவோம், ஹாப்பியாக ஓடணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை சுமையாக நினச்சிட்டு மனசில் பாரத்தை வச்சுட்டு வேதனைகளை வச்சுட்டு ஓடனோம்னா உடல் சோர்வு ஏற்படும். ஹாப்பியாக ஓடனோம்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இந்த மியூசிக் அப்படிங்கிற இந்த ஜேர்னியில் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் அது யாரு மேம்? எனக்கு ஃபோக்கில் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மா, அவங்களுடைய பாடல்கள்லாம் அப்படி இருக்கும். ஒரு தோட்டுக்கடை ஓரத்தில், சந்திரிகர சூரியரை, இன்ன வரைக்கும் கூட அவங்களோட பாடல்கள். அப்புறம் சின்ன பொண்ணக்கா,
அந்தோணிதாஸ் அண்ணா, வேல்முருகன் காலேஜில் எனக்கு ஜூனியர் தான். இருந்தாலும் ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குதுன்னா, அவங்க எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம அத ரசிக்கணும்ல. கண்டிப்பா. அது மாதிரி இவங்களோட பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரியான ஃபோக்கு தான். ஆனா டிஃப்ரெண்ட் வாய்ஸ், டிஃப்ரெண்ட் லைஃப், டிஃப்ரெண்ட்டா நம்மகிட்ட அணுகுற முறைகள். ஸோ அந்த மாரி. அதில கிளாசிக்கல்ல வந்து எனக்கு சௌமியா மேம். சார் இப்ப எங்களுக்கு விஜியா இருக்காங்க. அவங்க விஜியா இருக்கிறதுனால நான் கண்டிப்பா சொல்லல. அவங்க பாடிட்டு இருக்கிற காலத்திலே, அவங்க ரசிகரா இருந்த காலத்துல இருந்தே அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரியா ஒரு மாரி மயக்கம் குடுக்குற ஒரு குரல். கண்டிப்பா. கிளாசிக்கல்ல அவங்க என்னோட குருமார்கள் அவங்களோட வாய்ஸ் தான் என்னோட இதுவே முதல் இதுவே. ஆனா டீச்சர்ங்கிறதுனால அவங்க. மத்தபடி விஜயலட்சுமி நவநீதம்மா. மேம் வந்து அந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் வந்துச்சு. அதுல வந்து நீங்க ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க. ஆமா. அது அப்படியே ஒய்யாரம். அதுல அப்படியே விஷுவலா அது பார்க்கும்போது அவ்ளோ கனெக்ட் ஆகும். சோல் கனெக்டிங் அந்த பாட்டுல இருக்கும். அந்த பாட்டு பாட முடியுமா மேம்? கண்டிப்பா. ஒய்யாரம் ஒய்யாரம் உடுத்தி வந்தா மெய்யாரம் சிங்காரம் சிங்காரம் சினுக்கு கின்னாரம் சேலைய கண்டாரம் அம்மா சிரிப்ப கண்டாரம் ஒய்யாரம் ஒய்யாரம் ஒண்டுங்க எல்லாரும் ஹை காடாங்கூடு கதிருத்தோட காடு சேத்து காளி பட வீடு சீவானூரு சவிக்குதுவான் பேரு அம்மோரே ஐயோரே காவக்காரி ஹை ஒய்யாரம் உடுத்தி வந்தா மெய்யாரம் சிங்காரம் சிங்காரம் சினுக்கு கின்னாரம். சூப்பரா இருந்துச்சு மேம். மேம் இப்ப நீங்க வந்து இடையில நெறைய பாட்டு வந்து நீங்க பாடுனீங்க. இந்த பாட்டு இல்லாம ஏதாவது ஒரு பாட்டு வந்து உங்களோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும்ல. அந்த மாரி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா மேம்? எனக்கு இந்த ஒய்யாரம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த காட்டுல வாழற மக்களுக்கான ஒரு பாடல் அது. ஒரு ஒரு மனசுக்கான ஒரு பாடல். அந்த பாட்டு பிடிக்கும். இதில் எனக்கு முதல் வாய்ப்பு வந்து அந்தோணிதாஸ் அண்ணா கொடுத்த ஜில்லா அசந்து நிற்கும். அந்த டியூன் வார்த்தைகள் நம்ம பெருசா இது பண்ணல. அந்த டியூன் எனக்கு அது அண்ணாவோட கம்போசிங். அது நான் ட்ராக் தான் பாடினேன். ஆனா அதுவே ஓகே ஆயிடுச்சு. பொன்ராம் சார் வந்து நல்லா இருக்கு இந்த பாடலு. டைரக்டர் சார் சொன்னாங்க. அதுவே ஓகே ஆனதால எனக்கு அது ரொம்ப பட்டி தொட்டியெல்லாம் போச்சு அந்த பாட்டு. ஆனா அது நான் தான் தெரியாது. அத பாட முடியுமா மேம்? கண்டிப்பா. ஜில்லா அசந்து நிற்கும் சிலுக்கோட சித்தி பொண்ணு நல்லா உடுக்கடிச்சா உனக்கு நான் அத்தை பொண்ணு ஒரு சனம் கூடி நின்னா உத்தமிய போல் இருப்பேன் ஒத்தையில நீயும் வந்தா மத்த கதை நான் படிப்பேன் ஜில்லா அசந்து நிற்கும் சிலுக்கோட சித்தி பொண்ணு நல்லா உடுக்கடிச்சா உனக்கு நான் அத்தை பொண்ணு. மேம் இப்ப வந்து ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹீல் பண்ற ஒரு விஷயம். அது வந்து ஒரு நல்ல ஃபீல் குடுக்குற விஷயம் மேம். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க வந்து அந்த ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும் பொழுது அவ்வளோ அவங்க சப்போர்ட் குடுக்குறது இல்ல. இது எப்படி உனக்கு வாழ்க்கைக்கு உதவும்? இதெல்லாம் படிச்சு நீ என்ன பண்ண போற? லைக் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து சொல்லி டீமோட்டிவேட் பண்ற மாரி நெறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம்னா அது என்னவா இல்ல இது இருக்கும் மேம்? நிஜமாவே இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா, இப்ப வர்ற குழந்தைங்க எல்லாரோட பேரண்ட்டும், இவன் வந்து இதில கொண்டு வந்திருக்கிறம்மா, என்ன பண்ண போறான்னு தெரியலையேம்மா, அப்படிங்கிற அது சொல்லும்போதே அந்த குழந்தைகளுக்கான இதுவும் ஃபீல்டு தானே, இதுவும் நம்மளுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, ஆத்மார்த்தமான விஷயம் இது இன்னும் கேட்டிங்கன்னா. கடவுள வந்து இசையால வர்ணிச்ச நம்ம நார்மலா போய் வேண்டுறதுக்கும், ஒரு பாட்டு பாடி வேண்டுறதுக்கும், பாடுனாலே அவர் கடவுளே கண்ண தொறப்பாருன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம்னா மத்த சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு நார்மலா ஒரு குழந்தைய அடிச்சு உதைச்சு கூட நம்மளால பண்ண வச்சிட முடியும். இப்ப என் பையன நான் டாக்டர் ஆக்கணும் அப்படின்னா, அவன எப்படியாச்சும் நான் மெனக்கெட்டு பண்ணிடுவேன். ஆனா ஒரு பாடகனாக்க அந்த வோக்கல் கார்டு இருக்கு பார்த்தீங்களா? கடவுள் குடுத்த அது குரல் வளத்த மட்டும் யாராலும் இன்ஸ்ட்ருமெண்ட்ட கூட எடுத்து வச்சு வாசிக்கலாம். இப்ப நான் வீணை சும்மா லைட்டா வாசிப்பேன். ஒரு அலங்காரம், ஒரு ஒரு கீர்த்தனை வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வயலின் என்னுடைய அலைடுன்றதுனால நான் வயலின் வாசிப்பேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய ஃபிங்கர்ஸ் இது வந்து என்ன எப்படி வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். குரல் வளம் மட்டும் கடவுள் குடுத்தது. அதனால தான் பாடுற குழந்தையெல்லாம் கடவுளோட நான் கிளாஸ்லயே சொல்லுவேன். "நீ கடவுளோட குழந்தை நீ. உனக்கு அழகா பாடுற திறமைய குடுத்துருக்காரு. உன் அப்பா குடுத்துருக்காரா? உன் அண்ணன் குடுத்துருக்காரா? உனக்கு குடுத்துருக்க. அழகா நீ இத யூஸ் பண்ணிக்கோ." அதே மாதிரி குழந்தைங்கள வந்து திணிக்கிறதுன்றது வந்து என்ன, இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து குழந்தைய கொண்டு ஓவிய கிளாஸ்ல போறேன்னா, நான் உடனே ஓடுவேன். இப்ப அந்த மாரி ஆயிருச்சு. ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வாழ்க்கையே கிடையாது. உன்னுடைய தனித்துவத்த நீ இது பண்ணிக்கோ. எங்க அப்பா என்ன போலீஸ் ஆகணும்னு நெனச்சிருப்பாரு. நான் பாடகரா தான் ஆகணும்னேன். என்னோட விருப்பம். நான் ஜெயிச்சுட்டேன்ல. ஸோ ஜெயிக்கிற வழிய குழந்தைங்களுக்கு பழகப்படுத்துங்க. ஒருத்தவங்கள பார்த்து ஒரு அம்மா கிளாஸ்ல என்னோட பையனோட ஒரு ஸ்டூடெண்ட் கூட படிக்கிற பையன் சொன்னான், "என் குழந்தை ஃபோன்லாம் சாப்பிடாது." அது பெருமையா சொல்றாங்க.
இந்த ஃபோன் இல்லை என் குழந்தை சாப்பாடு. எப்படி ஃபோன் இல்லாத உன் குழந்தை சாப்பிடு? நீ ஃபோனோட வச்சு சாப்பிட்டீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு கோவமாக வரும். அப்போ நான் சொல்லுவேன், இதெல்லாம் சில விஷயங்கள் தாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், சில விஷயங்கள் தான் அதுங்களுக்கு பண்ணணும். இன்னும் கேட்டிங்கன்னா, எங்கள் காலத்தில் இப்போலாம் நீங்கள் இந்த ஜென்ரேஷன், எங்கள் காலத்தில் நாங்கள் வளர்ந்தோம், உங்களை வளர்க்குறாங்க, அவ்வளோதான். நான் என் குழந்தைங்கள வளர்க்கல, அவங்க வளர்ந்துக்கிட்டு தான் வராங்க. ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனால் ஃபெயில் ஆகு, அதில் உனக்கு கஷ்டம் போல இருக்குது, நீ ஃபெயில் ஆகிட்ட, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க, அவ்வளோதான். அதனால் நீ மேக்ஸ்லேயும் தான் 100க்கு 100 வாங்கணும், சயின்ஸ்லேயும் 100க்கு 100 வாங்கணும். அப்போ நீ இன்ஜினியர் ஆவியா இல்லை டாக்டர் ஆவியா? ஸோ அவங்களோட விஷயம் அவங்களோட விடுங்க. இன்னும் ஒன்று, எனக்கு ஒரு கடிவாளம் போட்டுக்கோங்க. நீ தவறான வழிக்கு போகும்போது கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிக்க, அது மட்டும்தான் பண்ணணும். மற்றபடி அவங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கை நம்ம வாழல. இப்போ என் வாழ்க்கை நான் நிர்ணயிச்சு நான் வாழ்ந்துட்டு போலியா? கஷ்டங்கள் வந்தால் தான் காய்க்கிற மரம் தான் கல்லடி படும், அதெல்லாம் பட்டால் தான் வாழ்க்கை. அதனால் திணிக்கிறதெல்லாம் இல்லை. திணிச்சு மியூசிக் ஃபீல்டில் நீ விட்டால் பெரிய ஆள் ஆக முடியாதுன்னு யார் சொன்னது? நீ எந்த ஃபீல்டில் விட்டாலும் நீ இன்வால்மெண்ட்டோட பண்ணால் தான் பெரிய ஆள் ஆக முடியாது. எத்தனை பேர் டாக்டருக்கு படிச்சுட்டு ட்ரைனிங் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க? எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க? எத்தனை பேர் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்போ என் அக்கா வந்து நர்சிங்கு, வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பிடிச்ச ஃபீல்டு, போக முடியல. அவங்க கணவர் அனுப்பலையா என்னன்னு தெரில. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபீல்டு நான் தான் போவேன். நல்ல விஷயத்துக்கு போராடுறதுலாம் தப்பே கிடையாது. அதனால் குழந்தைங்கள தயவு செஞ்சு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், குழந்தைங்கள வந்து தயவு செஞ்சு வந்து திணிக்காதீங்க. இதை பண்ணு, கராத்தேவும் பண்ணணும், அப்புறம் வந்து மியூசிக்கும் பண்ணணும். அவன் எதை பண்ணுவான்? எப்படி இருந்தாலும் ஒரு ஃபீல்டுக்குள்ளே தான் அவன் என்ட்ரி ஆக போகிறான். அது எதுன்னு கண்டுபிடிக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போ என் பெரிய பையன் நல்லா பாடுவான், அவன் ஆவரேஜ் மார்க் தான் வாங்குறான், வாங்கிட்டு போ. உனக்கு கல்வின்றது வந்து சின்ன வழிகாட்டி, அவ்வளோதான். ஆனால் நீ எடுக்கிற உன்னோட வாழ்க்கையை வழிகாட்டி நீ எந்த ஃபீல்டோ அதுதான் உனக்கு. அதேமாதிரி சின்ன வந்து மெடிக்கலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான், இவன் 5th தான் படிக்கிறான். இன்னும் 12th அப்புறம் அவனுக்கு மைண்டு மாறும். அதுக்காக இப்போவே நீ மெடிக்கலில் கொண்டு போய் இதை பண்ணு தயவு செஞ்சு திணிக்கக்கூடாது. குழந்தைங்கள அழகாக வளர்க்கலாம். அதுங்க வந்து அற்புதமான ஒரு குழந்தை பருவங்கிறது வந்து ஒரு அற்புதமான பருவம். அதை விளையாட விடுங்க, நல்லா விளையாட விடுங்க. இப்போ இந்த வயசில் விளையாடாத விட்டு தான் இழுத்து பிடிச்சி தான் 60 வயசில் போய் நான் தாரம்லாம் சிரிச்சுக்கிட்டு கிடக்கிறது. நிறைய வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா லாஃபி தெரப்பின்னு சொல்லிட்டு போயிட்டு சிரிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் சிரிக்கலை, அதனால தான் இப்போ சிரிச்சுட்டு கிடக்குறாங்க. சிரிச்சா நோய் விட்டு போகும். அது அப்போ அவங்க சிரிக்கிற வயசில் சிரிக்கட்டும், அழற வயசில் அழட்டும், ஓடுற வயசில் ஓடட்டும், விழற வயசில் விழட்டும், தூக்கி விடுவோம். கண்டிப்பாங்க. அதை விட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நினச்சதை சாதிக்கணும். அவங்களுக்கு தயவு செஞ்சு நான் வர பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் எல்லாத்தையுமே சொல்லுவேன், அவள் போக்கில் விடுங்க, அவளே திருந்தி வருவா. ஆறுதல் மட்டும் சொல்லுங்கள். சப்போஸ் அவள் வழி தவறி போகிறாளா, அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்கள். அம்மா நான் இருக்கேன் உனக்கு, நீ வழி தவறல, நான் தான் உன்னை லைட்டாக உன்னை கண்காணிக்காமல் விட்டுட்டேன். குற்றத்தை எப்பயுமே ஒரு செயல்லைங்க, தன்னோட குற்றத்தை தான் மேலே போட்டுக்கிட்டான்னு அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த குற்றத்தை வந்து அந்த குழந்தை மேலே திணிக்கக்கூடாது. நானும் அதில் தப்பு பண்ணியிருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் வந்து திட்டுவேன், இருக்கிறேன், இதை பண்ணுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் அதை மனசில் நினைப்பேன், நம்மளும் அதை உணர்ந்தாலே போதும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா மேம். ஆமாம், ஒரு அம்மாவா வந்து நீங்க அந்த பேரண்டிங் டிப்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது பார்க்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஜென்டில் பேரண்டிங்கான டிப்ஸாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் மேம். நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணீங்க. நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதுமே வந்து நம்மள ஒருத்தங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போயிருக்காங்க. நிறைய பேருடைய மனசுல வந்து இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்க எல்லாரோட மனசுக்குள்ளேயுமே இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்க நிறைய பாட்டு பாடணும், ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஐபிசி மங்கை சார்பா உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்றோம் மேம். நன்றி. 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 அன்பு. ஆஹா, என்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, எனக்கும் மேடம். ஐயோ நிஜமா அன்பு 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 எவ்வளவு அழகா இல்ல சொல்லும் போதே எவ்வளவு அழகா. வாயில சொல்லும் போது அந்த சவுண்ட் எல்லாம் அன்பு. நானும் நிறைய பேர் அன்பு அப்படின்னு காட்டுறேன் மேடம். நான் நிறைய வாட்டி நினைச்சிருந்தேன், என் பிள்ளையே அந்த பேரை போட்டிருந்தா எனக்கு எப்படி கூட்டிக்கினே இருந்தா அன்பு அன்பு அன்புன்னு கூட்டு இருக்கலாம். எனக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, இப்போ நாங்க மொழி பத்தி பேசுறோம், அந்த கல்ச்சர் வேல்யூ இல்லாம மொழிக்கு போக முடியாது. அதான் முக்கியம். ஏன்னா அந்த மொழி எங்கிலேருந்து வந்தது, எப்படிலேருந்து கொண்டு வந்தது, அந்த வார்த்தை எதுக்குன்னா அந்த சிச்சுவேஷனுக்காக. அப்போ ஒரு மொழிக்கும் அந்த கல்ச்சருக்கும் ஒன்றா ஆகுது. லாங்குவேஜ் எல்லாம் புது புது மொழியெல்லாம் வருது. எஸ்பெரண்டோ ஒரு மொழி இருந்தது, அதுக்கு கல்ச்சர் கிடையாது. எனக்குன்னா என்னன்னா தமிழ்னா தமிழ், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு கல்ச்சர். டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.